கரூர்னாவே நமக்கு ஒரு ஓகே, அங்கே வந்து பசுபதீஸ்வரர் கரூரார் இருக்கார், சரிங்களா? அப்போ அந்த கரூர்னாவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம்தான். அந்த ஊர்லேருந்து வந்த நம்ம சரஜோதிடர் மரியாதைக்குரிய சுந்தரராஜ் ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது ரொம்ப சிரமம்தான். ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுனா எவ்வளோ சிரமங்கிறது எனக்கு தெரியும். நான் 88லேருந்து 92 வரலும் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வரமாட்டார், ஒருத்தர் பெஞ்சை போட மாட்டார், அது போட மாட்டார், எல்லாம் சிக்கல் தான். ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். அவ்வளோ டென்ஷனையும் தாங்கிட்டு 110வது மாதமாக இதை சிறப்பாக நடத்திட்டு வர்றாருன்னா அவருக்காக அல்ல, இந்த ஜோதிட கலை வளரணும். இந்த மூலிமா ஒரு 10 பேர் ஜோதிடம் சொல்லணும், அவங்க வீட்டில் ஒரு விளக்கு எரியணும், அவங்க குடும்பமும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஏற்பாடு அவர் செஞ்சு நடத்திக்கிட்டு வராரு. இப்போ முதல் முறையாக என்னை வந்து அழைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேடையில் மருதமலை குருஜி ஐயா வந்திருக்காங்க. அப்புறம் என்னை விட சிறந்த ஜாம்பவன்கள் வந்திருக்காங்க. அத்தனை பேருடைய பாதங்களையும் வணங்கி என்னுடைய கருத்துக்களையும் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த சார ஜோதிடங்கிறது நான் எடுத்திருக்கேன். அது சரியாக வருது. சரியாக வர்றதுனால சரி உங்களுக்கு சொல்லி நீங்களும் சரியாக எடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலிமா 10 ரூபா வருமானம் பெற்று நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சார ஜோதிடத்தை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதை கொஞ்சம் கேளுங்க. இப்போ லக்கணம் என்பது உயிர், ராசி என்பது உடம்பு, நட்சத்திரம் என்பது மூச்சு. இது 3 இருந்தால் தான் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் உயிர் வாழ முடியும். சரிங்களா? அப்போ லக்கணம் என்பது ஜாதகருடைய உயிரை கொடுக்குது, ராசி என்பது உடம்பை கொடுக்குது. அப்போ உயிர் இருந்து உடம்பு இருந்தால் மூச்சு இல்லாமல் அந்த உடம்பு வந்து இயங்காது. இப்போ இது 3க்கும் இருந்தால் தான் எல்லா ஜீவராசிகளும் உலகத்தில் வந்து சிறப்பாக இயங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது வந்து இந்த சாரத்தில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ லக்கணம் வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும், 9 பாவகமும் ஒவ்வொரு பாதத்தில் இருக்கும். நம்ம எல்லாம் நடக்கிறதுக்கு பூமியில் வந்து இடம் இருக்குது, நம்ம கால் வச்சு நடக்கலாம், ஆடலாம், பாடலாம், ஓடலாம். ஆனால் கிரகங்கள் வந்து எங்கேயும் ஓடவும் முடியாது, ஆடவும் முடியாது, பாடவும் முடியாது. அது வந்து அந்த 27 நட்சத்திரம் 108 பாதத்தில் தான் அது கால்களை வச்சு நடந்து போயாகணும். அப்போ கால் வைக்கும்போது எந்த நட்சத்திரம் மேலே கால் வச்சு நிற்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தால்தான் அவருடைய செயல்பாடுகள் வெற்றி அடையும். அவரை தூக்கிட்டு போகிற குதிரை நொண்டி குதிரையாக இருந்ததுன்னா அவர் பிரயாணங்கள் பாதியில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு விடும். அப்போ லக்கணன் என்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று நவாம்சத்திலையும் அவ்வாறே இருந்தால் ஆரம்ப காலமும் சிறப்பாக இருக்கும், இறுதி காலமும் சிறப்பாக இருக்கும். லக்கணன் என்ற நட்சத்திராதிபதி ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று நவாம்சத்தில் நேசம் பெற்றிருந்தால், இப்போ ஒரு சில சினிமா நடிகரை நீங்களே எடுத்துக்கங்க. ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா பட்டாசு கிளப்பிக்கிட்டு போவாங்க, 50 படம் நடித்த பின்னாடி அவங்க அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. அதோடு சரி, திருப்பி அவங்க எழும்ப முடியாது. அதே லக்கணன் என்ற நட்சத்திராதிபதி ஆரம்ப காலத்தில் நேசம் பெற்று நவாம்சத்தில் வந்து ராசியில் நேசம் பெற்று நவாம்சத்தில் உச்சம் பெற்று நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க நிறையா கஷ்டங்கள் பட்டு அந்த இதில் சினிஃபீல்டில் வந்து நுழைவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா முதல் வாழ்க்கையில் வந்து அவருக்கு சிறப்பான வெற்றிகளை பெற முடியாத அவமானங்கள், சங்கடங்கள், கேவலங்கள் எல்லாம் பட்டு அதுக்கு பின்னாடி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா இறுதி கால வரல அவங்க நம்பர் 1 தான். அதை மாற்ற முடியாது. இது சினிமா துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் இருக்குது. அப்போ சினிமா துறையை ஏன் சொல்கிறேன்னா அதை நீங்கள் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். அப்போ லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும், லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும், சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும், சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இந்த 5 நல்லா இருந்தால் நம்பர் 1. 5ல் 4 இருந்ததுன்னா 90 மார்க், 5ல் 3 இருந்தால் 75 மார்க், 5ல் 1 தான் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் மைனஸாக பேசலாம். எப்படி மைனஸாக பேசணும், எப்படி ப்ளஸ்ஸாக பேசணும்? ஐயா உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், படிப்பு, வேலை, உத்தியோகம் எல்லாம் காலகாலத்தில் சிறப்பாக கிடைக்கும், பெருசாக இல்லைன்னா கூட உங்களுக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாம் நேசம் பெற்றிருந்தால் வாழ்க்கையில் போராட்டம், சங்கடங்கள், இம்சைகள், தொந்தரவுகள் எல்லாம் தான் உங்களை வந்து தாக்கும். அத்தனையும் தாங்கி கொண்டு தான் உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கணும்னு சொல்லணும். ரைட்டுங்களா?
இப்போ 4ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 4ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். சந்திரன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இது நாளையும் பார்த்தா தான் ஒரு 4ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவம், ஒரு பாவகத்துக்கு காரகத்துவம் 22லேருந்து 32 வரலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே இருந்தார் சந்தோஷம். அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம்லாம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? வர கஸ்டமர் 12 பாவகத்துக்கு தான் கேள்வி கேட்பாங்க. எந்த பாவகத்துக்கு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த பாவகத்தை தூக்கி பிடிச்சிக்கங்க. வீடு கட்டுவோமா, வாகனம் வாங்குவோமா, அம்மா நல்லா இருக்குமா, கல்வி நல்லா இருக்குமா, உடனே 4ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியை பாருங்கள். அப்புறம் இது சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதியை பாருங்கள். சந்திரனுடைய நிலைமைகளை பாருங்கள். இது 3ஐயும் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகத்தினுடைய பலனை நம்ம சிறப்பாக சொல்லிடலாம். இப்போ உதாரணம், 4ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராசிலையும் நவாம்சத்துலேயும் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால் உங்களுக்கு வாகன யோகங்கள் உண்டு. சொந்த வீட்டில் குடியிருக்கலாம். உங்களுக்கு அம்மாவனால யோகம் இருக்குது. அம்மாவனால யோகம் இருக்குன்னா என்ன? அம்மா துணி துவைச்சி போடும், அயன் பண்ணி கொடுக்கும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு 60 வயசு ஆகிறவர்கள் உங்கள் அம்மா உயிருடன் இருக்குயான்னு சொல்லி சத்தியம் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 4ஆம் பாவக அதிபதி நல்லா இருக்குது இல்லை? 4ஆம் பாவக அதிபதி நல்லா இருக்கார். 4ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கிறாரு. சந்திரன் நல்லா இருக்கார். சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கார். இது நாளையும் தான் தூக்கி பார்த்துட்டும் இல்லை, நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சொல்லிடலாம்? 9ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராசியில் ஆட்சி உச்சம் பெற்று நவாம்சத்துலேயும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று வலுவாக இருந்துட்டா தந்தையினுடைய நிலைமையில கேட்டால் தந்தை கால் மேலே கால் போட்டு கலெக்டர் மாதிரி ஊரில் பேரும்புகளுடன் கௌரவத்துடன் ஒரு கோயிலில் வந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதைகள் பண்ணி ஒரு சிறப்பானதில் இருப்பார். உங்கள் அப்பா பேரை சொன்னால் 10,000 பேர்த்துக்கு தெரியும்னு அடித்து சொல்லுங்கள். சொல்லாமல் சொல்லக்கூடாதா? எதெல்லாம் பார்க்கணும்? 9ஆம் பாவக அதிபதியை பார்க்கணும். 9ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியை பார்க்கணும். சூரியனை பார்க்கணும். சூரியன் நின்ற நட்சத்திராதிபதியை பார்க்கணும். இது நாளையும் பார்க்கணும். எல்லா பாவகத்துக்கும் நாளையும் பார்த்தீங்கன்னா அதில் 4ல் 3 நல்லா இருந்தால் 90% சொல்லுங்கள். 2 நல்லா இருந்தால் 50% சொல்லுங்கள். 1 நல்லா இருந்ததுன்னா போராட்டம் 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 சொல்லலாமா? ரைட். இப்போ இந்த சாரங்கள் அடிப்படையில் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் எடுப்போம். திருமண பொருத்தத்தை பற்றி எடுப்போம். காலபுருஷ தத்துவத்தை பற்றி கொஞ்சம் எடுப்போம். எனக்கு எங்கே பேச போனாலும் எனக்கு அன்லிமிட்டட் டாக் டைம். இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் டாக் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம அவங்களெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை இது பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இது கொஞ்சம் அனைவரும் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டு மேச லக்கணம். செவ்வாய் வந்து 4ஆம் பாவகத்தில் நேசம் அடைஞ்சிடுறாரு. செவ்வாய்னா வந்து ரத்தத்துக்கு அதிபதி, ரத்த ஓட்டத்துக்கு சந்திரன் அதிபதி. அப்போ செவ்வாய் வந்து எலும்பு மஞ்சைன்னு சொல்லக்கூடியது. உடம்புல ஹீமோகுளோபின் வலுவாக இருக்கணும்னா செவ்வாய் பகவான் வந்து வலுவாக இருக்கணும். அவர் 4ஆம் பாவத்தில் நேசம் அடைஞ்சிட்டார். அவர் வந்து புதன் சாரம் வாங்கி புதன் 6ஆம் இடத்துல இருந்தால் அவருக்கு ரத்தத்தை வந்து பூச்சி குடிச்சிடும். அவருக்கு மஞ்சள் காமாலை வரும், ஊது காமாலை வரும், வர காமாலை வரும். ஏதாவது ஒரு காமாலை வந்து ஹீமோகுளோபின் கம்மியாகி எதிர்ப்பு சக்திகள் இல்லாமல் பலவிதமான நோய்களுக்கு அவர் ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆமாம், கரெக்ட். 2வது, அதே இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ சனி வந்து சனி சாரம் வாங்கும்போது செவ்வாய் வந்து எலும்பு, சனி வந்து முறிவு. எலும்பு முறிஞ்சு ரத்தம் வீணாக போயிடும். கரெக்டா? அதுக்கு அடுத்தது குரு. அவர் வந்து அந்த மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி. அவர் சாரத்தில் இருக்கும்போதும் அந்த செவ்வாய் அதனுடைய வேலைகளை செஞ்சுத்தான் தீரும். இது தயவுசெய்து மாறாதீங்க. ரத்தம் அவருக்கு வெளியே போகணும்னு விதி வாங்கிட்டு வந்திருக்கிறார். எப்படி போகணும்னு விதி? பூச்சி குடிச்சு போகணும்னு விதியா? விபத்து ஏற்பட்டு ரத்தம் போகணும்னு விதியா? அல்லது அடுத்தவனுக்கு ரத்த தானம் பண்ணி இது ரத்தம் இழக்கணும்னு சொல்லி விதியான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குருவனுடைய சாரம் புனர்பூசத்தில் இருந்தார்னா ரத்தம் தானம் பண்ணுவார். நான் கேட்பேன், ரத்த தானம் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கலையான்னு கேட்பேன். சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சார். நம்ம செய்கிறதே வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு, இதுக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கினா என்ன சார் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் போனால் நிற்கிதா நிற்கலையா? நம்ம ஐயா மாதிரி இருக்கிற முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சாரம் பார்த்து ஜோதிடம் சொல்லலாம் சோரம் போகி விடுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்ல சொல்ல காதில் கேட்டுட்டு மனசில் கேட்டுக்கிட்டே தான் போகிறோமே ஒழிய அதை திரும்பி பார்த்து நம்மளும் கொஞ்சம் அப்ளை பண்ணி தான் பார்க்கலாமேங்கிறது நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி வர வலிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ வந்து துலா லக்கணம் 5ஆம் இடத்துல ராகு, குரு சாரம், குரு 6ல். ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னேன், இந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஒரு சதை வளர்ந்துக்கிட்டு இருக்குது.
ராகுனா வளர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும். வளர்ந்துட்டுருக்கு. அதை வந்து எண்டாஸ்கோப்பி ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் மூலியமாக அதை வந்து இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்குன்னு சொன்னேன். எனக்கு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் தான் குறிச்சிட்டு வர சொன்னார். நீங்கள் வந்து இதுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத ஸ்கேனில் பார்த்ததை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. இதுதானே ஜோதிடம்? மக்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்குதே, வந்துருச்சா வரலையா? ஒருத்தருக்கு வரட்டுங்க, வந்துருச்சு. அப்புறம் அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு. ஆனால் 5ஆம் இடத்துல புதன், ராகு சாரம், ராகு 6ல். உங்களுக்கு பிறக்கிற குழந்தை நஞ்சை குடிச்சிட்டு ப்ளூ கலராக பிறந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம், ப்ளூ கலராக பிறந்துச்சு. 24 மணி நேரம் இங்கு ஃபேக்டரியில் வச்சுருந்தாங்களான்னு கேட்டேன். 12 மணி நேரம் இங்கு ஃபேக்டரியில் வச்சுருந்து அந்த கலர் மாறின பின்னாடி கொடுத்துட்டாங்க. அதே ராகு 8ல் இருந்தால் மாலை சுற்றி கொடி சுற்றி கழுத்தை இறுக்கி செத்து போச்சான்னு கேட்கணும். சரிங்களா? இப்போ அந்த ராகுவுடன் அந்த வீட்டு அதிபதி புதன் இருந்துட்டார்னா அப்போ வந்து கொடி சுற்றி மாலை சுற்றி பிறந்திருக்குதான்னு வந்து சொல்லணும். ஜோதிடம் சும்மா ஆணைக்கு அறம் குதிரைக்கு குரம்லாம் கிடையாது. இங்கே ஜோதிடம்லாம் உள்ளார டெப்த்தாக போகணும். நல்லா வாட்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சொன்னோம்னா தான் தப்பு இல்லாமல் நம்மளால் வர முடியும். கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது கொல்லிமலையிலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவருக்கு வந்து இது கும்பலாக்கணும். 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து நீசம். அவர் நின்ற நட்சத்திர அதிபதி ஆயில்யம். அவர் புதன் வந்து 2ஆம் இடத்துல நீசம். திருமணம் பொறுத்ததுக்கு வந்தாங்க. முதல் திருமணம் இவருக்கு தோல்வி அடைஞ்சிடுச்சான்னு. ஆமாம், இதில் எழுதி வச்சுருக்காங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க, எழுதி வச்சுருக்காங்க, வேணால் பாருங்கள் அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையும் எழுதி வச்சு சொல்கிறதுனால அவர் என்னையும் சேர்த்துக்கிட்டு அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 3ஆம் இடம் ஒரு ஆணுக்கு வந்து வீரியஸ்தானம். வீரியத்தில் வந்து உயிரணுக்கள் வந்து உயிருடன் இருந்தால் தான் அது இந்த ஸ்பேம் வந்து ஓவத்தை வந்து டச் பண்ணால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ஸ்போமில் உயிரணுக்கள் இல்லை, அது நீச்சல் அடிக்கவே இல்லை, அது அங்கேயே தான் இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி நீசம், அவர் நின்ற நட்சத்திராதிபதி நீசம். இவருக்கு குழந்தை பாக்கியம் எப்பயுமே கிடையாது. அதனால் இந்த டெஸ்ட் டியூப் பேபி வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. வேறு ஜோசியர்கிட்டையும் போய் பார்க்க வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எந்த சாமியும் கும்பிட வேணாம், மந்திரமும் சொல்ல வேணாம், மாயமும் சொல்ல வேணாம். ஒரே அடியாக அடிச்சு விட்டேன். எல்லா ஜோசியரையும் இப்படிலாம் சொல்கிறாங்களே, நாங்கள் செஞ்சு பார். நான் வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது அவங்களால கிடைக்கிற மாதிரி ஒரு விதி இருந்தால் கிடைக்கட்டும். எதுவும் முரட்டத்தனமாக ஜோதிடத்தில் வந்து கையாளக்கூடாது. முரட்டத்தனமாக ஜோதிடத்தில் கையாளக்கூடாது. அவங்களுடைய போக்குக்கு நம்ம சில நேரத்தில் வந்து விட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது திருமண பொருத்தம். அப்படிங்கும்போது திருமண பொருத்தத்துக்கு நம்ம பார்க்குறது 2ஆம் பாவகாதிபதியை பார்ப்போம். அதே மாதிரி 3ஆம் பாவகாதிபதியை பார்க்கணும் ஆணுக்கு. பெண்ணுக்கு 5ஆம் பாவகாதிபதியை பார்க்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவகாதிபதியை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கணும். 8ஆம் பாவகாதிபதியை பெண்ணுக்கு வந்து பார்க்கணும். 4 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்லேருந்து நான் பேசின யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு அம்மா கேட்டுச்சு, எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கார், அவர் போராட நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்காருன்னு சொல்லிச்சு. சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரான்னு கேட்டேன். செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. இது எப்படி நம்ம சொல்கிறோம்னா, சும்மா நம்ம பட்டால் வந்து இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் சொல்லிச்சு என் கிரகம், நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம எப்படி கணக்கெடுத்தோம்னா, காலபுருஷனுக்கு 8க்குரியவன் செவ்வாய். 8 செவ்வாயில் ஒரு செவ்வாய் கெட்ட செவ்வாய். அந்த கெட்ட செவ்வாய் யாருன்னு எந்த ஜோசியராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் செவ்வாய்க்கிழமை நம்ம மங்கள காரியம் செய்யாமல் தவிர்த்திருக்கிறோம். மற்ற ஏரியாவிலலாம் செவ்வாய்க்கிழமை மங்களக்காரகனாக இருந்தும் மங்கள காரியங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவர் எந்த நேரம் வேணாலும் எங்கே வேணாலும் வேட்டு வைப்பார். ஆகையினால தான் மங்களக்காரகன் 8. பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் வேணும்னா முருகனை போய் வழிபடணும். செவ்வாய் 8ஆம் இடம் வந்து நீர் ராசியில் இருக்கார். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபட்டால் தான் மாங்கல்ய பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது தான், நம்பிக்கைக்காக சொல்கிறது தான். அதுக்கெல்லாம் ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாது. நான் ப்ரூஃப் இருந்தால் பேசுவேன், ப்ரூஃப் இல்லாமல் மேட்டருக்கு நான் போகவே மாட்டேன். இப்போ இது சூரியனுடைய வீட்டில் வந்து நிற்குது. சூரியன் நெருப்பு. 8 நெருப்பில் எரிச்சு பிடிச்சி மாங்கல்யம் எரிஞ்சு போச்சுமான்னு. இப்போ நான் வந்து ஒரு 400 ஜாதகத்துக்கு மேலே 8ஆம் பாவகாதிபதியுடன் சூரியன் சேர்ந்துருந்தா உனக்கு மாங்கல்ய தோசை இருக்கும், உங்கள் வீட்டுக்காரர் இல்லைம்மான்னு சொல்லிவிடுவேன். கூட இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா அதை இழுத்து பிடிக்கிறது, சப்போர்ட் பண்ணுது. தயவுசெய்து நீங்கள் சொல்லும்போது அதான் பலன்களை சொல்லும்போது முரட்டுத்தனமாக சொல்லாதீங்க. எனக்கு வந்து ட்ரைனிங் ஆகி போச்சு, நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங்க்கு வந்த பின்னாடி அப்புறம் உங்களுடைய இதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ
காலபுருஷனுக்கு 8க்குரியவன் செவ்வா, ஒரு பெண் ஜாதகத்துக்கு மாங்கல்யக்காரகன். அவர் சூரியனுடன் இணைந்தால் மாங்கல்ய தோஷமாகி விடுது. அதனால் வீட்டுக்காரர் செத்து போயிடுவார். இதை பாடல்களில் சித்தர்கள் அட்டமாசித்தி மூலம் வான்மண்டலம் சஞ்சாரம் மேற்கொண்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இரு கதிர்கள் ஒன்று கூடி எங்கு நிற்பனும் இளவயதில் அமங்கலின்னு சொன்னாங்க. பாட்டை தான் சொன்னாங்க, அதுக்கு விளக்கம் சொன்னாங்களா? இன்றைக்கி விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து செவ்வாய்க்கு மட்டுமல்ல, எந்த லக்கணமாக இருந்தாலும் 8ஆம் பாவக அதிபதியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் மாங்கிலத்தை எரித்து விடுவார். கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர் கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிடுவார். அவருக்கு ஆயுள் நல்லா இருக்குது, அதனால் வந்து எங்கேயாவது போயிடுவார். அப்போ காடாறு மாதம் நாடாறு மாதம் உங்கள் வீட்டுக்காரர் வர்றாருன்னா ஆமாம்பாங்க. நான் இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அது மாதிரி மாற்றி அந்த இடத்துல நம்ம பேசிக்கணும். சரிங்களா? இப்போ சாரப்பலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து லக்கணம். லக்கணத்தை இவர் தூக்கிட்டு இருக்கார். இவர் வந்து பலமாக இருந்தால் நம்மளை தூக்கிட்டு போவார். இவர் நேசப்பட்டுட்டார், கீழே போட்டுருவார், திருப்பி தூக்குவார், திருப்பி கீழே போடுவார், திருப்பி தூக்குவார். கீழே போடும்போதெல்லாம் அக்கம் பக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. கையில் மண் ஓட்டும், காலில் மண் ஓட்டும், எல்லா குப்பை கூலங்கள்லாம் மேலே ஓட்டும். பார்க்குறவங்களுக்கு ஒரு கேவலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து விடுவார். இதே தான் 4ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்ற அம்மாவுக்கு நடக்கும். 9ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்ற அப்பாவுக்கு நடக்கும். 7ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்றால் முதல் தாரம் நிற்காதுன்னு எங்கள் கரூரில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவோம். அது ஏறக்குறைய சரியாக வருது. ஒரு சில இதில் வந்து அது மாறுது. அதனால் வந்து அப்படி சொல்ல வேணாம். வீட்டுக்காரர் டுபாக்கூரா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ. லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்றாலும், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்றாலும், சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்றாலும், லக்கணாதிபதி நேசம் பெற்றாலும் இளிச்ச வாயன் என்ற பட்டம் உன் நெற்றியில் ஒட்டி இருக்கிறது. நீ கடன் கொடுத்தா திருப்பி வராது. நீ ஜாமீன் கையெழுத்து போட்டால் நீ தான் கட்டி ஆகணும். அவன் ஓடி போயிடுவான், அது செத்து போயிடுவான். உன்னால் துண்டில் கழுத்தில் போட்டு நெட்டி காசு வாங்கக்கூடிய துப்பு கிடையாது. நீ கடன் கொடுக்காத, இன்சூரன்ஸ் போடாத, சீட்டு போடாத. அரையுமே பதில் சொல்லுவேன். அத்தனையும் சொல்லுவான். இன்சூரன்ஸ் போட்டு 3 டைம் ஆகி கட்டில், கடன் வாங்கி கொடுத்தான் ஓடி போயிட்டான், கடன் வாங்கி கொடுத்தான் செத்து போயிட்டான். எல்லாம் ரிசல்ட் வந்த சப்ஜெக்ட் தான். நான் ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். ப்ரூஃப் இல்லாமல் நான் பேசவே மாட்டேன், எந்த மீட்டிங்லையும் பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அந்த நின்ற நட்சத்திராதிபதியை நம்ம வலுவாக பார்க்கணும். இப்போ பார்க்கலாம். விருச்சிக லக்னம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி வந்து இவர் குரு சாரம் வாங்கியிருக்கார். குரு 5ஆம் இடத்துல நிற்கிறார். இப்போ வந்து சனி திசை நடக்குது. 4ஆம் பாவகம் சனியர் நிற்கிறாரு. கொஞ்சம் எல்லாம் கவனமாக கேளுங்க. அண்ணாச்சே ரைட், சரி விடுங்க விடுங்க விடுங்க. சரி, அதை பாருங்கள். 4ஆம் பாவகத்தில் சனி பகவான் அந்த பாவகத்தை ஆட்டுறாரு. ஆட்டுறவர் குருவு. எங்கேருந்து ஆட்டுறாருன்னா 5ஆம் பாவகத்திலேருந்து ஆட்டுறாரு. 5ஆம் பாவகம் நல்ல பாவகமா கெட்ட பாவகமா? நல்ல பாவகம். 5 + 4 + 3 + 2 இந்த பாவகம்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ சுமூகமாக வீடு கட்டுவார், பூர்வீகத்தில் வீடு கட்டுவார், தான் குழந்தைங்களுக்காக வீடு கட்டுவார். கட்டுவாரா கட்ட மாட்டாரா? ஜம்முன்னு கட்டுவார். அதே விருச்சிக லக்னம் 4ஆம் இடத்துல சனி செவ்வாசாரம் வாங்கி செவ்வாய் 6ல். இப்போ எந்த பாவகம் ஆடுது? 4ஆம் பாவகம் ஆடுது. ஆட்டுறவன் யார்? செவ்வா. எங்கே இருந்து ஆட்டுறாரு? இப்போ எப்படி வீடு கட்டுவார்? கடன் வாங்கி வீடு கட்டுவார், கடன் வாங்கி கல்வி கற்பார், அம்மாவுக்கு வைத்திய செலவு பார்க்கணும், ஆடு மாடுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும், வீடு வந்து பழுது நீக்கணும். வீடு கட்ட முடியாது, பழுது நீக்கணும். அதாவது லோன் போட்டு வீடு கட்டலாம். சரியா? இப்போ அதே விருச்சிக லக்னம் 4ஆம் பாவத்தில் சனி ராகு சாரம். ராகு மிதனத்தில் 8ல் இருக்கார். இதுக்கு என்ன சொல்கிறது? இதெல்லாம் வரணும், வந்தால் தான் ஜோதிடம் சொல்ல முடியும். இல்லைனா துருவ கணிதம், இந்த கோச்சாரம், அந்த அந்த மெத்தேடு, இந்த மெத்தேடு, எந்த மெத்தேடும் அவங்கவுங்களுக்கு சரியாக வரவங்க அவங்கவுங்க அதை பயன்படுத்தட்டும். சரி வராதவங்க, புதுசாக வரவங்க இந்த ரூலில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாக வரும். 8ல் நிற்கும் போது கோல் நின்ற பாவகம் 4, அது ஆடுது, இயங்குது. அதை இயக்கிறவன் ஆடுறவன் 8ல் நிற்கிறார். 8ஆம் இடத்தை தொட்டுக்கொண்டு 4ஆம் பாவகம் இயங்குது. சனி திசை 19 வருஷம் முடிகிறவரெல்லாம் 8 தொட்டுக்கிட்டு தான் 4ஆம் பாவகம் இயங்கும். திசாநாதனை மாரி புத்திநாதன் வேலை செய்ய மாட்டான், புத்திநாதனை மாரி அந்தரநாதன் வேலை செய்ய மாட்டான், அந்தரநாதனை மாரி கோச்சாரம் வேலை செய்யாது. நீங்கள் சொல்கிறீங்க காக்காய் உக்கார பணம் உழுவுது. அப்படி தான் ஜாதகம் ஓடிக்கிட்டு இருக்குது. அடித்து சொல்லணும். ஜாதகம்னா அடித்து சொல்லணும். ஜாதகத்தை வாங்கிட்டு பூச்சி பிடிக்கக்கூடாது, கன் மாதிரி அடிக்கணும். ரைட்டுங்களா? இப்போ சொல்லலாம். 4ஆம் இடத்துல சனி நிற்கிறாரு, குரு சாரம் வாங்கியிருக்காரு, குரு 5ல் இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துல ராக போட்டுருங்க. இப்போ பலன்னு சொல்லுங்கள்.
4ஆம் பாவத்தில் சனி, சனி திசை நடக்குது விருச்சிக லக்னத்துக்கு. குரு சாரம், குரு 5ல் இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். இப்போ என்ன சொல்லணும்னா, பிரம்மாண்டமாக வீடு கட்டுவார், கம்பி வேலி வைத்து வீடு கட்டுவார், காம்பவுண்டு போட்டு வீடு கட்டுவார்னு சொல்லணும். அப்போ எத்தனாயிரம் சதுரடி? 3 மாடி 4 மாடி வச்சு கட்டுவார். ஏன்னா பாம்புனுடைய புடை அந்த அதாவது வங்கு ஏற்றின்னு இருக்குது. அது மாதிரி அவங்க வந்து 18 ரூம் வச்சு வீடு கட்டக்கூடிய அமைப்புனா இப்போ ஒரு மாடியில் கட்ட முடியாது. 3 ஃப்ளோர் வச்சு வீடு கட்டணும், காம்பவுண்டு வச்சு வீடு கட்டணும், காம்பவுண்டுக்குள்ளார லாரி நிற்கணும், கார் நிற்கணும், ஒரு விசேஷம்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளார எல்லாம் நடத்தணும். அந்தளவுக்கு வீடு கட்டுவாங்க. இது எப்படி எடுத்தோம்? 4ஆம் இடத்துல ராக போட்டதுனால எடுத்தோம். இப்போ 4ஆம் இடத்துல கேதை போட்டுருங்க. இப்படி இப்போ எப்படி எடுக்கிறது? பெருசாக பட்ஜெட்டை போட்டு சிறுசாக போய் முடிச்சிடுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா லோன் போட்டாலும் செத்து போயிடுவான், அல்லது பாதி லோன் சேங்ஷன் ஆகும், பாதி ஆகாது. அப்புறம் பிரபஞ்சம் என்ன சொல்லுது அதான் நம்ம செய்ய முடியும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதில்லை. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து சொல்லுவது உங்களுடைய வேலை. எந்த ஜோதிடம் எங்கே படித்தாலும் ஜாதகம் ஜோசியர் ஆக முடியாது. இயற்கையாக செல்ஃபாக வந்து சிந்தனை பண்ணால் தான் ஜோசியர் ஆக முடியும். ஒரு துலா லக்னம் 12ஆம் இடத்துல சனி, சூரிய சாரம், சூரியன் சிம்மத்தில், உங்கள் வீட்டில் லைன் கரண்டு கம்பம் வரிசை வேப்ப மரம் வெட்டினீங்களான்னு கேட்டேன். 4 கிலோ வேப்ப மரம் வெட்டிட்டாங்க ஈபிக்காரங்க, நாங்கள் வெட்டியிருந்தால் அது மட்டும்தான் வெட்டியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது மீண்டும் வளர்ந்தால் என்ன பண்ணுறது, இன்னொரு டைம் நம்ம ஏனையை தூக்கிட்டு வரணுமான்ட்டு அந்த மேக்ஸிமம் வெட்டிட்டாங்க. இது எப்படி எடுக்கணும்னா, 12ஆம் இடத்துல வேப்ப மரம், சனினா வேப்ப மரம், சாரம் கொடுத்தவர் சூரியன், சூரியன் நிற்கக்கூடிய இடம் நெருப்பு ராசியை நிற்குது. அப்போ நெருப்பு கட்டியாக இருக்கணும்னா எடுக்கக்கூடாது. அங்கே வந்து கேஸுக்கு எடுத்துக்கணும், மின்சாரத்துக்கு எடுத்துக்கணும், இடி மின்னலுக்கு எடுத்துக்கணும், எது உஷ்ணம் சம்மந்தப்பட்டதோ அத்தனைக்கும் எடுக்கணும். இப்போ மின்சாரம் சம்மந்தப்பட்ட ஒயர் மோதுறதுனால அந்த மரத்தை வந்து அவங்க வெட்டிட்டாங்க அப்படிங்கிற பலன் நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். கன்னி லக்னம் 3ஆம் இடத்துல சந்திரன், அவர் சனி சாரம், சனி 6ல். இப்போ அவருக்கு சந்திர தேசம் நடக்குது. எந்த பாவகம் ஆடுது? 3ஆம் பாவகம் ஆடுது. அது ஆற்றம் யார்? சனி. இப்போ நான் சொல்கிறேன், சொன்னதுக்கு சொல்லிடுறேன். விருச்சிக லக்னத்துக்கு கோள் என்ற பாவகம் முதலில் இயங்கும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2ஆவதாக இயங்கும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டு கொண்டு தான் கோள் என்ற பாவகம் இயங்கும், 3ஆவதாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கோளினுடைய சொந்த பாவம் சனிக்கு 3, 4, 4ஆவதாக இயங்கும். சாரநாதனுடைய சொந்த பாவம் குரு 2, 5, 5ஆவதாக இயங்கும். இதில் வந்து கோள் என்ற பாவகம் சாரநாதன் அமர்ந்த பாவகம் 5ல் இருந்தாலும் சரி 2ல் இருந்தாலும் சரி எங்கே நிற்குதோ அது வந்து 50% இயங்கும். கோள் என்ற பாவகம் 25% இயங்கும். கோளினுடைய சொந்த பாவகம் 12% இயங்கும். சாரநாதனுடைய சொந்த பாவகம் 12% இயங்கும். கூட்டி பாருங்க, கரெக்டாக 100 தான் வரும், 101 வராது. வரதா கரெக்டாக 100? இது தாங்க ஜோதிடம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகத்தை 1.25 அடியில் திருவள்ளுவர் அளந்தார். நான் இவ்வளோ தான் அளந்து வச்சுருக்கிறேன் ஜோதிடத்தை. இதுக்கு மேலே என்கிட்ட ஜோதிடம் கிடையாது. நான் எந்த ரூட்டுக்கும் போக மாட்டேன். யார் சொன்னாலும் அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். நான் பேசுவேன், என் பேச்சை முடிச்சு நான் கிளம்பிடுவேன். நான் அவங்க பேச்சை கேட்டால் நான் மாறிடுவேன். நான் ஒரு ரூட்டில் கரெக்டாக செட் பண்ணி போயிட்டுருக்கிறேன். சரி, அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தோம்னா எனக்கு டிமிக்கி கொடுத்துரும். அதனால் வந்து நான் வந்து ஒரு 10 வருஷமாக கிளாஸ் நடத்துகிறேன், போகிறேன் வரேன். யாருடைய ஸ்பீச்சையும் வந்து நான் கேட்குறதில்ல, யூடியூப்லேயும் கேட்குறதில்ல. கேட்டேன்னா என்னுடைய மைண்டு வேறு மாதிரியே போகுது, அதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு போகுது. இதுக்கு வந்து நான் வந்து அவங்கள வந்து அவமரியாதை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற குணாதிசயம் அதை நான் வெளிப்படையாக சொல்கிறதுல நான் ஒன்றும் சங்கடப்படலை. காரணம் என்னென்னா, இப்போ அண்ணனே இருக்கார், பார்க்குறாரு, என்னடா நம்ம சொல்கிறது தம்பி கேட்க மாட்டார்ட்டுக்குது அப்படின்னு கிடையாது. நீங்களாம் கேளுங்க, எனக்கு அந்த பிராப்தம் இல்லை. அதனால் வந்து நான் வந்து கேட்டோம்னா மாறுதல் ஏற்படணுன்ட்டு என்னுடைய ரூட்டில் இதுதான், இதே பாயிண்டில் தான் நான் ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டுருக்கிறேன். யாருக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது பப்ளிக்கில். 10ல் இருக்கார். ஏன் நீங்கள் நானும் ஒரு குருக்கிட்ட தானே படித்தோம், தீட்சை வாங்க போனோம்ல, ஞாபகம் இருக்குதா இல்லையா? சரி, அவருக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில். அப்போ வாங்க பேசிக்குவோம். அதுக்கு அடுத்தது லக்கணம், கன்னி லக்கணம் கரெக்டாக கேளுங்க. 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சனி சாரம், சனி 8ல், 12 வயசு பையன்.
இப்போ 3ஆம் இடம் வந்து கை கை விரல் எல்லாமே சொல்லலாம். அது சனி சாரம் வாங்கி சனி 8ல், கோல் நின்ற பாவகம் 3, சாரநாத அமர்ந்த பாவகம் 8, அமர்ந்த பாவக அதிபதியினுடைய நிலை நீசம். அப்போ இவர் கை நீசமாகணும். உன் பையனுக்கு கையில் வந்து வெடி விபத்து சொல்ல, உங்கள் பையனுக்கு கையில் வந்து ஒரு விரல் வெட்டி தூக்கி கசகசன்னு போய் தூக்கி போட்டிருக்கணும்னு சொன்னேன். ஆமாம், ஒரு விரலை வந்து எடுத்தாச்சுன்னு சொன்னார். எதனால் எடுத்தாச்சுன்னு சொல்ல முடியுமான்னாரு. செவ்வாயினுடைய வீடா? அப்போ வெடி விபத்து. அப்போ வெடி விபத்துனா பட்டாசு வெடித்து கை போச்சு, விரல் போச்சான்னு கேட்டேன். அந்த பட்டாசு அணைஞ்சிருச்சு, நெருப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் போய் கிட்ட போய் ஊதிருக்கிறான். எடுத்து கையில் எடுத்துருக்கான், எடுத்தோன்னே டமால் வெடிக்கும், 2 விரல் காலி. இப்போ அவங்க அப்பா அம்மா ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அந்த பையனுக்கு விரல் போனதை நம்ம எடுத்து சொல்லியாச்சு. மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வருமானாங்க. ஒரு நிமிஷம் தான் வரும் பிரச்சனை, ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அடுத்த பிரச்சனை வந்தால் மனுஷன் எவனும் வாழ மாட்டான், எல்லாம் சிவபெருமானை நோக்கி எல்லோரும் ஓடிடுவானுங்க. அதனால் பிரச்சனைகள் வரதான் செய்யும். எதிர்த்து போராட எல்லா மனிதனும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த விளக்கங்கள் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பாருங்கள், மீன லக்கணம் 2ஆம் இடத்துல சுக்கிரன், கேது சாரம், கேது வந்து 8ல், கேது வந்து 12ல். இப்போ அவங்களுக்கு சுக்கிரனுடைய திசை நடந்தது. இப்போ சுக்கிரன் இருந்து 8ஆம் இடத்து பலனை வாய்க்குள்ளார கொடுக்குறாரு. இப்படி தான் எடுக்கணும், எடுத்திங்கன்னா தான் பலன் வரும். வாய்க்குள்ளார கொடுக்குறாரு. அவர் வந்து என்ன, சுக்கிரன் வாங்கின சாரம் கேது. கேதுன்னு என்ன, பாய்சன். எல்லா விதமான மருந்துக்கும், நாட்டு மருந்து, இங்கிலீஷ் மருந்து, ஹோமியோபதி எல்லா மருந்துக்கும் அதிபதி வந்து அவர் தான். ஆனால் நாட்டு மருந்துக்கு போதன், இங்கிலீஷ் மருந்துக்கு வந்து சூரியன். இப்போ வந்து அந்த கேது சாரம் அந்த 8 குறையும் வாங்கி சாரநாதன் 12ஆம் இடத்துல இருக்கனால 12ஆம் இடம் படுக்கை அறை. அப்போ இந்த அம்மா தூக்க மாத்திரை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இதுதான் ஜாதகம். இதை விட்டுட்டு கூட பிறந்தவங்க ஆண் 2 பொண்ணு 1 என்னங்கிற, அம்மா கூட பிறந்தது அப்பா 1 அக்கா அத்தை வந்து 2 என்னங்கிறன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு, அப்புறம் குருவும் சனியும் சேர்ந்துருக்குது அங்கே போங்க, எங்கே திருக்கடையூர் என்ன திருவடை மருத்துவருக்கு போங்க, அப்புறம் ராகவும் சூரியனும் சேர்ந்துருக்குது. அதனால் அங்கே பிதிர் தோசத்துக்கு 5 கலசம் 9 கலசம் 7 கலசம் 12 கலசம் வச்சு அங்கே போய் ராமேஸ்வரம் சாமியில் போய் கும்பிடுங்க. இதெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, பரிகாரங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் பரிகாரம் சொன்னோம்னா அதன் மூலியமாக நிவர்த்தி ஆகுங்கிற நம்பிக்கையினால் அவங்க செஞ்சு அந்த காரியம் ஜெயிக்கும். அப்படி தான் ஜெயிக்குமே ஒழிய பரிகாரத்தினால காரியங்கள் ஜெயிக்காது, நம்பிக்கையில் ஜெயிக்கும். ஒரு பையன் படிக்கலை, ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், ஒரு சீட்டு கட்டினேன் 200 ரூபாய்க்கு, பையன் பாஸ் பண்ணிவிடுவான்னு சொன்னேன், விளையாட்டில் ஃபஸ்ட்டு வந்துடுவான்னு சொன்னேன். அந்த தாயத்தை கையில் வச்சுட்டா கூட இருக்கிற பசங்கிட்ட சொன்னானான், டேய் விளையாட்டு போட்டில் நான் ஜெயிக்க போகிறேன்டான்னு, டேய் நான் இந்த டைம் மார்க் அதிகமாக வாங்க போகிறேன்டான்னு சொன்ன உடனே அதே மாதிரி விளையாட்டு போட்டில் அவன் ஜெயிச்சிட்டான், பரிசு வந்துடுச்சு. இப்போ இந்த தாயத்து பண்ணிச்சா அவனுடைய முயற்சி பண்ணிச்சா, நீங்களே முடிவு சொல்லுங்கள். அந்த நம்பிக்கையை வந்து அந்த தாயத்தை கொடுத்தது. இப்படி வந்து பரிகாரம் சொல்லுங்கள், பரிகாரமும் சொல்லி தான் ஆகணும். ஜோதிடனா பரிகாரம் சொல்லணும்னா அவர் ஜோசியராகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் பரிகாரமும் நம்ம சொல்லி தான் ஆகணும். மக்களை கொஞ்சம் அலைய விடாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து 10,000 ஆண்டுகளுக்கு வரல நான் மேலே போனேன். இப்போ நீங்களும் அந்த சிந்தனைக்கு போல் நான் 10,000 ஆண்டு வரல மேலே போனேன். 5,000 ஆண்டுக்கு மேலே போகும்போது இந்த உலகமெல்லாம் பூரா செடி கொடிகள் விலங்குகள் பறவைகள் கால்நடைகள் ஊர்வன பரப்பன இதுதான் அதிகமாக இருந்தது. மக்களே எங்கேயுமே காணும். நீர்நிலைகள் இருந்தது, எங்கே பார்த்தாலும் சுத்தமான தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்குது. நம்மளும் எங்கே போனாலும் சுத்தமான தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே இறங்கி வந்துக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது மனித இனம் வந்து அந்த விலங்கு இனத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருச்சு, பறவை இனத்தை குறைச்சிருச்சு, எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி வந்து ஒரு இதில் நிற்கிறோம். இதுக்கு மேலேயே நம்ம குறைச்சோம்னா நம்மளுடைய வாழ்நாள் கேள்விக்குறியாகிடும். இவ்வளோ பேர் இங்கே வந்து என்னை வந்து குறை சொல்கிறீங்க, என் கோயிலுக்கு வந்து காரு ஆக்சிடெண்ட் ஆகி 4 பேர் அவுட்டுன்னு சொல்லி என் பேரை வந்து சொல்கிறீங்க. நான் தான் சொன்னேன் அன்னையும் பேதாவும் முன்னேறி தெய்வம்னு சொன்னேனே, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு சொன்னேனே, அங்கே வச்சுக்கிட்டு இங்கேயாட்டா என்னை வந்து பார்க்க வரீங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கது ஒரு மந்திரமும் இல்லை, அன்னையும் பேதாவும் முன்னேறி தெய்வம். நீ அங்கே வச்சு நான் அப்புறம் அதையும் சொல்லியிருக்கிறேன், தூணில் இருப்பேன் துரும்புலையும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களை யார் இங்கே வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் 26 மணி நேரம் காத்துட்டு சொன்னா, நீ காத்துக்கிட்டு இருந்துட்டு என்னை வந்து நீ குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னை வந்து காட்சி பொருள் ஆக்கிட்டாங்க, 500 ரூபா டோக்கன் 1000 ரூபா டோக்கன் 2000 ரூபா டோக்கன் போட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் உண்டு, நான் இப்போ சொல்ல மாட்டேன், யுக மாற்றத்தில் அதெல்லாம் உண்டு. யுக மாற்றத்தில் நம்மளாம் இருக்க மாட்டோம், நமக்கு பின்னாடி இன்னொரு 4-5 ஜெனரேஷன் வரும்.
அது யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரியாது. நம்மளை கூட மீண்டும் 5வது ஜெனரேஷனில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நினைவுகள் இருக்காது, சொல்கிறேன். அதனால் எல்லா ஒரு விஷயத்துலேயும் நம்மளும் வந்து மாதா பிதா குரு குலதெய்வம் நோயாளிகள் வயதானவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை செய்கிற மாதிரி ஒரு செயல்பாடை வைங்க. அதே மாதிரி ஜோதிடத்தில் எந்தெந்த ரூட்டில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்தந்த ரூட்டில் படித்து அதுலேயும் ஜெயிச்சு நல்ல பலன்களை சொல்லி நிறையா சம்பாரித்து லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கி மனைவி மக்களுடன் கொடுத்து தீர்க்க சுமங்களான நீண்ட ஆயுள் வாழணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தம்பி தான் அவர். நான் அண்ணன். தம்பிக்கு ஒரு நன்றியை சொல்லி பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.